தமிழ்நாடு ஹைட்ராலிக் அண்ட் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர் நலச்சங்கம் சார்பில் 8ஆம் தேதி காலை முதல் மாலை 5:30 மணி வரை மதுராபுரி திருமண மண்டபத்தில் மாநில மாநாடு நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தேனி அருகே மதுராபுரியில் உள்ள திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் ஆபரேட்டர்கள் தொழில் பாதுகாப்பு குறித்த மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தென்மேற்கு மண்டல தலைவர் கார்த்திக் வரவேற்புரையாற்ற, தேனி மாவட்ட செயலாளர் காந்திராஜன் முன்னிலை வகிக்க, தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் மாநாட்டினை துவக்கி வைத்தார். மாநாட்டிற்கு தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர் நலச்சங்க நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி தலைமை வகித்தார். மாநாட்டில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ், தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் உஸ்லை சங்கிலி உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மாநாட்டில் சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் மாவட்ட வாரியாக ஆபரேட்டர்களுக்கான சம்பளம், படி மற்றும் வேலை நேரம் நியமனம் செய்ய குழு அமைக்க வலியுறுத்தியும், எர்த் மூவர் ஆபரேட்டர்களை பாதுகாக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள வாகன உரிமையாளர்களுடன் நல்லுறவு ஏற்படுத்த வேண்டும் என்றும், அனைத்து ஹைட்ராலிக் ஆபரேட்டர்களையும் அமைப்பு சாரா பட்டியலில் இணைக்க வலியுறுத்தியும், இயந்திர பட்டியலில் அனைத்து ஹைட்ராலிக் இயந்திரங்களையும் இணைக்க வலியுறுத்தியும், அரசு ஒப்பந்த பணிகளில் பணிபுரியும் ஆபரேட்டர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும், சங்கத்தில் உறுப்பினராக உள்ள ஆபரேட்டர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், ஆபரேட்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கல், மண் மற்றும் மணல் குவாரிகளில் பணிபுரியும் ஆபரேட்டர்கள் மற்றும் குவாரிகளையும் 3 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வு செய்ய பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், பேரிடர் களங்களில் பணிபுரியும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்களுக்கு பேரிடரால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வழங்கும் நிவாரண உதவிகளை களத்தில் பணிபுரியும் ஆபரேட்டர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், ஹைட்ராலிக் ஆபரேட்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக ஆபரேட்டர்களுக்கு என தனி விபத்து காப்பீடு தமிழக அரசை முன்வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாநாட்டில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாநாட்டின் நிறைவாக மாநில பொதுச் செயலாளர் சேலம் சரவணன் நன்றி கூறினார்.